சொல்லு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ரெசார்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, வால்பாறையில் இருக்கிற தீபிகாஸ் கார்டன் ரெசிடென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசார்ட்டை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெஸ்ட் யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கார்டனாக தான் இருக்கும். நான் ஸ்டே பண்ணியிருந்தது வந்து டீலக்ஸ் ரூமு. இதில் வந்து 4 பேர் தங்கிக்கலாம் மேக்ஸிமம். ஸோ உங்களுக்கு எல்லா ஹீட்ரு அதேமாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ரூமில் இருந்துச்சு. பேசிக்கான எல்லா இதுவுமே இருக்கும். இந்த ரெசார்ட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லன்ச் 3மே கூட நீங்கள் சொல்லிக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் எந்த குறையுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் வியூஸ் எல்லாம் பெருசாக இருக்காது. அப்புறம் ஏன் வந்து நான் இதை பெஸ்ட்டு சொல்கிறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். நான் எதுக்கு இது பெஸ்ட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசார்ட்டில் உள்ளேயே வந்து உங்களுக்கு மான் வரும், அதுக்கப்புறம் குரங்கு, இதெல்லாம் டிஃபால்ட்டாக வரும். இது எல்லாமே வருமேனா இந்த ரெசார்ட்டில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என்னோடய ரூம் பின்னாடியே பேக் சைடே வந்து யானை வந்துச்சு. யானை வந்துட்டு இந்த ரெசார்ட்டு உள்ளே வந்துட்டு ஒரு மூங்கில் மரம் இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour இருக்கும், அங்கேயே தான் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். அது ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு. ஸோ நீங்கள் வந்து வால்பாறை போகணும் சூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த தீபிகாஸ் கார்டன் வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபுட்டு ஃபஸ்ட்டு திங். இன்னொரு திங் வந்து இந்த இடத்துல வர பறவைகளோட சத்தமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேச்சுரலாக வர யானை வந்து எப்போதுமே வரல. நான் என்னோடய லக்கு அன்றைக்கி வந்துச்சு. மற்றபடி நீங்கள் குரங்கு, மான் இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு யானையை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். யானை வந்து எப்படி கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வார்னிங்ஸ் கொடுக்கும். இதோட பேசிக் வார்னிங் பார்த்தீங்கன்னா, காலாட்டி எட்டி உதைக்கும். இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு வார்னிங்காக எடுத்துக்கோங்க. செகண்ட் வார்னிங் வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கிற வால் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும் யானைக்கு. இது பார்த்திங்கன்னா செகண்ட் வார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் வார்னிங் வந்து தேர்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் எடுத்துக்கலாம். காது வந்து உங்களுக்கு 2 காதுமே யானைக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து ஓடி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் யானையோட பிஹேவியரு. இந்த யானை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப பொறுமையான ஒரு விலங்கு, இன்டெலிஜென்ட்டும் கூட. இதுங்க வந்து நம்ம டிஸ்டர்பே பண்ணலைன்னா அதுங்க நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வெளில வந்ததுனால அது டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. பட் நான் அதை வந்து எதுவும் சவுண்டு போடல, எதுவுமே பண்ணல. சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்ததுனால அது வந்து என்னை அதோட ஆதங்கத்தை வந்து என் மேலே காமிச்சது. ஐ மீன் வார்னிங் கொடுத்தது. அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இந்த யானை வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ஸோ இதே நான் கத்தியிருந்தேன், ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா அது வந்து ப்ராப்பர்ட்டி இன்னும் டேமேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் எவ்வளோ அமைதியாக இருந்தேனோ அந்த லெவலுக்கு வந்து எலிஃபெண்ட் அமைதியாக இருந்துச்சு. நான் அதை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ வந்து எனக்கு ஒரு நல்ல சைட்டிங் கிடச்சிது. இந்த சைட்டிங் வந்து எப்போதுமே கிடைக்காது இந்த ரெசார்ட்டில். ஸோ வந்து இந்த ரெசார்ட்டோட பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு, ஃபுட்டு, அங்கே இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்னஸ், உங்களுக்கு எப்போதுமே பேர்ட் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து இதனால நான் இந்த வால்பாறையில் வந்து இந்த ரெசார்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். நான் நிறையா ரெசார்ட்டில் தங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டே இருக்குது. வால்பாறை சிட்டியில் பார்த்திங்கன்னா ஸ்டே இருக்கும். அதெல்லாம் ரெசார்ட் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு வீடு மாதிரி இருக்கும். அது மேலே வந்து ரூம்ஸ் இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டே பண்ணுவோம். பட் ஷோலையார் சைடு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரியல் ரெசார்ட் ஃபீலிங் கிடைக்கும். அதனால் நீங்கள் ரெசார்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஷோலையார் சைடு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே எங்கே வேணாலும் சூஸ் பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து தீபிகாஸ் கார்டன் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஃபுட்டு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அதோட சவுண்டு, பேர்ட்ஸோட சவுண்டு, அவங்க மெயின்டைன் பண்ணுற இந்த கார்டன், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் தீபிகாஸ் கார்டன் வந்து பெஸ்ட்டு ரெசார்ட்டுன்னு சொல்லுவாங்க வால்பாறையில்.